நீங்கள் கடன்களால் சோர்வாக இருக்கிறீர்களா? இரவுகளில் தனிமையில் அழுகிறீர்களா? உங்கள் வங்கிக் கணக்கு காலியாக இருப்பதைக் கண்டு உங்கள் இதயம் கணக்கிறதா? நீங்கள் கைவிடப்பட்டதாக உணர்கிறீர்களா? இன்று இந்த நொடியில் பரலோகம் உங்களுக்கு பதிலளிக்கிறது. இது தற்செயல் அல்ல. நீங்கள் இந்த ஜெபத்தை கேட்பது ஒரு தெய்வீக சந்திப்பு. உங்கள் கண்ணீரை துடையுங்கள். உங்கள் இதயத்தை தயார்படுத்துங்கள். உங்கள் ஆன்மாவை திறங்கள். ஏனெனில் இப்போது சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பிரதான தூதர்கள் உங்கள் வீட்டிற்குள் நுழைகிறார்கள். உங்கள் நிதி நிலைமையை என்றென்றைக்குமாக மாற்றுகிறார்கள். சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் நான் பரலோகப் படைகளின் தளபதியான புனித மிக்கேலை அழைக்கிறேன். குணப்படுத்தும் தெய்வீக தூதரான ரபேலை அழைக்கிறேன். நற்செய்தியையும் அற்புதங்களையும் கொண்டுவரும் கேப்ரியலை அழைக்கிறேன். இன்று நாம் எஃபாத்தா என்ற வார்த்தையின் தெய்வீக சக்தியை செயல்படுத்துகிறோம். அதன் அர்த்தம் திறக்கப்படுவாயாக. உங்கள் நிதி, உங்கள் ஆரோக்கியம், உங்கள் மனம் இப்போது திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கட்டளையிடுகிறோம். மூடப்பட்டிருந்த ஒவ்வொரு கதவும், தடுக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு வழியும், திருடப்பட்டிருந்த ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தில் எஃபாத்தா என்ற வார்த்தையின் சக்தியால் இப்போது திறக்கப்பட வேண்டும். முதல் அலை தூய்மைப்படுத்துதல் மற்றும் விடுதலை. புனித மிக்கேல் அதிதூதரே, உங்கள் சக்தி வாய்ந்த வாளுடன் இப்போது வாருங்கள். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் நிதியில் உள்ள ஒவ்வொரு சாபத்தையும், ஒவ்வொரு தடையையும், ஒவ்வொரு சூனியத்தையும் வெட்டி எறியுங்கள். என் முன்னோர்களிடமிருந்து வந்த வறுமையின் ஒவ்வொரு ஆவியையும் நான் கண்டிக்கிறேன். என் வெற்றிக்கு எதிராக பேசப்பட்ட பொறாமையின் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் உடைக்கிறேன். எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தீய கண்ணும் இப்போது சக்தியற்றதாகிறது. ஓ மிக்கேலே, உங்கள் நெருப்பு வாளால் என் நிதி வாழ்க்கையைச் சுற்றியுள்ள கண்ணுக்குத் தெரியாத சங்கிலிகளை வெட்டுங்கள். என் பணத்தை தடுத்தாட்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பேயையும் விரட்டியடியுங்கள். ஒவ்வொரு தீய ஒப்பந்தமும், ஒவ்வொரு எதிர்மறை பிரகடனமும், தலைமுறை தலைமுறையாக என்னை பின்தொடர்ந்த ஒவ்வொரு நிதிச்சாபமும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் இப்போது அழிக்கப்படுகிறது. என் பெயர் வறுமையின் புத்தகத்திலிருந்து கிழிக்கப்பட்டு செழிப்பின் புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. விடுதலை இப்போது தொடங்குகிறது. என் நிதி சுதந்திரத்திற்கு எதிரான ஒவ்வொரு கோட்டையும் இடிக்கப்படுகிறது. உங்கள் வாள் என் பாதுகாவலர், உங்கள் கவசம் என் பாதுகாப்பு. என் எதிரிகள் என் காலடியில் சிதறடிக்கப்படுகிறார்கள். நான் புனித மிக்கேலின் வாளால் விடுவிக்கப்பட்டேன், தூய்மைப்படுத்தப்பட்டேன். சாத்தானின் ஒவ்வொரு திட்டமும் என் வாழ்க்கையில் தோல்வியடைகிறது. இரண்டாவது அலை பொறாமையின் அம்புகளை உடைத்தல். இப்போது சர்வ வல்லமையுள்ளவரின் பெயரால் எனக்கு எதிராக அனுப்பப்பட்ட பொறாமையின் ஒவ்வொரு அம்பையும் நான் உடைக்கிறேன். என் வேலையில், என் வியாபாரத்தில், என் திறமைகளில் உள்ள பொறாமை கண்களை நான் குருடாக்குகிறேன். என் முன்னேற்றத்தைக் கண்டு வருத்தப்படும் ஒவ்வொரு நாவையும் நான் மௌனமாக்குகிறேன். புனித மிக்கேலின் கவசத்தை நான் அணிந்து கொள்கிறேன். அது பொறாமையின் நெருப்பு அம்புகளை தடுக்கிறது. என் ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது அவர்கள் கடவுளை துதிப்பார்கள், என்னை சபிக்க மாட்டார்கள். என் செழிப்பைக் கண்டு அவர்கள் கசப்படைய மாட்டார்கள், மாறாக பிரீரேபிக்கப்படுவார்கள். எனக்குத் தெரியாமல் எனக்கு எதிராக வைக்கப்பட்ட ஒவ்வொரு பொறியும், ஒவ்வொரு சூழ்ச்சியும் இப்போது வெளிப்பட்டு அழிக்கப்படுகிறது. ஓ மிக்கேல் அதிதூதரே, உங்கள் ஒளியால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கள். அது பொறாமை மற்றும் தீய நோக்கங்களின் இருளை விரட்டுகிறது. என் ஆற்றல் புலம் தூய்மைப்படுத்தப்படுகிறது. என் வெற்றி பாதுகாக்கப்படுகிறது. என்னிடம் வரும் ஒவ்வொரு பணமும் ஆசீர்வதிக்கப்பட்டு பொறாமையின் கரையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. என் வீடு ஒரு சரணாலயம், அங்கே பொறாமை நுழைய முடியாது. என் வங்கிக் கணக்குகள் தெய்வீகமாக பாதுகாக்கப்படுகின்றன. என் திட்டங்கள் மற்றும் கனவுகள் பொறாமை கண்களிலிருந்து மறைக்கப்பட்டுள்ளன. என் நிதி வளர்ச்சி இப்போது கடவுளின் கிருபையால் மட்டுமே பார்க்கப்படுகிறது. பொறாமையின் வேர்கள் என் வாழ்க்கையிலிருந்து பிடுங்கப்பட்டு நெருப்பில் எரியப்படுகின்றன. நான் பொறாமைக்கு அப்பாற்பட்டவன். நான் செழிப்பில் நடக்கிறேன். மூன்றாவது அலை இருளின் சக்திகளை அழித்தல். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தால் என் நிதி முன்னேற்றத்தை தடுக்கும் ஒவ்வொரு இருளின் சக்தியையும் நான் பிணைக்கிறேன். வறுமையின் ஆவி, கடனின் ஆவி, பற்றாக்குறையின் ஆவி, தாமதத்தின் ஆவி, உங்களை நான் இப்போது பிணைத்து என் வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படி கட்டளையிடுகிறேன். நீங்கள் என் நிதியின் மீது எந்த அதிகாரமும் கொண்டிருக்கவில்லை. நீங்கள் என் எதிர்காலத்தின் மீது எந்த கட்டுப்பாடும் கொண்டிருக்கவில்லை. புனித மிக்கேலின் வாள் உங்களை பாதாளத்திற்கு அனுப்புகிறது. சூனியம், மாந்திரீகம், வசியம்
மற்றும் எனக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு தீய சடங்கும் இப்போது சக்தியற்றதாகிறது. அவற்றை அனுப்பியவர்களுக்கே அவை திரும்பச் செல்கின்றன, ஆனால் ஆசீர்வாதங்களாக மாற்றப்படுகின்றன. என் பணத்தை திருடும் ஒவ்வொரு ஆன்மீகத் திருடனும் இப்போது பிடிக்கப்பட்டு 7 மடங்கு திரும்பச் செலுத்தும்படி கட்டளையிடப்படுகிறான். என் வீடு, என் வாகனம், என் உடைமைகள் அனைத்தும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் மூடப்பட்டுள்ளன. இருள் நுழைய முடியாது. என் கனவுகளில் வரும் ஒவ்வொரு நிதி தாக்குதலும் நிறுத்தப்படுகிறது. என் தூக்கம் நிம்மதியானது, என் மனம் தெளிவாக இருக்கிறது. நான் இருளுக்கு அஞ்சவில்லை, ஏனென்றால் என்னில் இருக்கும் ஒளி பெரியது. நான் வெற்றி பெற்றவன், தோல்வியுற்றவன் அல்ல. என் நிதிப் போராட்டம் முடிந்துவிட்டது. வெற்றி இப்போது என்னுடையது. இருளின் கோட்டைகள் இடிந்து விழுகின்றன. ஒளியின் ராஜ்யம் என் நிதியில் ஸ்தாபிக்கப்படுகிறது. 4வது அலை. தெய்வீக பாதுகாப்பின் முத்திரை. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உங்கள் பிரதான தூதரான மிக்கேல் மூலம் என் நிதியின் மீது ஒரு தெய்வீக பாதுகாப்பு கோட்டையை எழுப்புங்கள். என் வருமானம், என் சேமிப்பு, என் முதலீடுகள் அனைத்தும் உங்கள் நெருப்புக் கவசத்தால் பாதுகாக்கப்படட்டும். திடீர் செலவுகள், எதிர்பாராத இழப்புகள், மோசடிகள் மற்றும் திருட்டுகளிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். என் பணம் தவறான கைகளுக்குச் செல்லாது. நான் ஞானத்துடன் செலவு செய்வேன், தாராளமாக கொடுப்பேன். என் நிதி முடிவுகள் அனைத்தும் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படட்டும். என்னை ஏமாற்ற நினைக்கும் ஒவ்வொரு நபரும் என் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படட்டும். என்னுடன் செய்யப்படும் ஒவ்வொரு ஒப்பந்தமும் நேர்மையாகவும் லாபகரமாகவும் இருக்கட்டும். மிக்கேல் அதிதூதரே, உங்கள் தூதர்களை என் வீட்டின் 4 மூலைகளிலும் நிறுத்துங்கள். அவர்கள் நிதித் தீமைகளிலிருந்து என்னை பாதுகாக்கட்டும். பொருளாதார நெருக்கடிகள், சந்தை வீழ்ச்சிகள் மற்றும் பணவீக்கம் ஆகியவை என் செழிப்பை பாதிக்காது, ஏனென்றால் என் ஆதாரம் பரலோகத்தில் உள்ளது. என் செல்வம் பூமியின் ராஜ்யத்தைச் சார்ந்தது அல்ல, அது கடவுளின் ராஜ்யத்தைச் சார்ந்தது. நான் ஒரு தெய்வீக பொருளாதார அமைப்பின் கீழ் வாழ்கிறேன். என் நிதி எதிர்காலம் பாதுகாப்பானது, உறுதியானது மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் பாதுகாக்கப்பட்டுள்ளேன். என் செல்வம் பாதுகாக்கப்படுகிறது. நான் கடவுளின் பாதுகாப்பின் கீழ் இருக்கிறேன். 5வது அலை. தடைகளை உடைத்து வழிகளைத் திறத்தல். எஃபாத்தா, எஃபாத்தா, எஃபாத்தா. இயேசுவின் நாமத்தில் என் நிதி முன்னேற்றத்திற்கு முன்னால் உள்ள ஒவ்வொரு கதவும் இப்போது திறக்கப்படட்டும். வாய்ப்புகளின் கதவுகள், பதவி உயர்வுகளின் கதவுகள், புதிய வாடிக்கையாளர்களின் கதவுகள், சாதகமான ஒப்பந்தங்களின் கதவுகள் திறக்கப்படட்டும். தாமதத்தின் சுவர்கள் இடிந்து விழட்டும். சிவப்பு நாடாக்கள் வெட்டப்படட்டும். எனக்குச் சொந்தமான பணம், எனக்கு வரவேண்டிய மரபுரிமை, எனக்கு தரப்பட வேண்டிய சம்பள உயர்வு ஆகியவை இப்போது விடுவிக்கப்படட்டும். கேப்ரியல் அதிதூதரே, நல்ல செய்தியுடன் வாருங்கள். என் நிதி புரோருவத்தைக் கொண்டு வரும் தொலைபேசி அழைப்பு இப்போது வரட்டும். என் வாழ்க்கையை மாற்றும் மின்னஞ்சல் இப்போது அனுப்பப்படட்டும். தேவனுடைய தயவு எனக்கு முன்னால் சென்று கரடு முரடான பாதைகளை சமப்படுத்துகிறது. நான் வலதுபுறம் திரும்பினாலும் இடதுபுறம் திரும்பினாலும் இதுவே வழி, இதில் நட் என்று ஒரு குரல் எனக்கு பின்னால் கேட்கிறது. நான் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்பேன். நான் சரியான நபர்களைச் சந்திப்பேன். எனக்கு எதிராக மூடப்பட்ட ஒவ்வொரு கதவும் கடவுள் ஒரு பெரிய கதவை திறப்பதற்காகவே மூடப்பட்டது. நான் தடைகளை பார்க்கவில்லை, வாய்ப்புகளை பார்க்கிறேன். என் பாதை தெளிவாக உள்ளது. என் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது. எஃபாத்தா என்ற வார்த்தையால் என் நிதிப்பாதை திறக்கப்பட்டுள்ளது. 6வது அலை. நிதி அற்புதங்களுக்கான ஆணை. நான் இப்போது பரலோகத்தின் சார்பாக ஆணையிடுகிறேன். 24 மணி நேரத்திற்குள் ஒரு நிதி அற்புதம் என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். எதிர்பாராத பண வரவுகள், மறக்கப்பட்ட கடன்கள் திருப்பிச் செலுத்தப்படுதல், திடீர் பரிசுத் தொகைகள், லாட்டரி வெற்றிகள் அல்லது எதிர்பாராத வருமான ஆதாரங்கள் மூலம் இந்த அற்புதம் வரலாம். கேப்ரியல் அதிதூதரே, இந்த நற்செய்தியை விரைவாக கொண்டு வாருங்கள். நான் இப்போது பணத்திற்கான ஒரு காந்தமாக இருக்கிறேன். பணம் என்னை எல்லா திசைகளிலிருந்தும் தேடி வருகிறது. வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கிலிருந்து செல்வம் என்னிடம் வருகிறது. என் வங்கிக் கணக்குகள் இப்போது தெய்வீக பெருக்கத்திற்கு தயாராக உள்ளன. நான் ஒரு பூஜ்ஜியத்தைச் சேர்க்கிறேன். கடவுள் இன்னும் 6 பூஜ்ஜியங்களைச் சேர்க்கிறார். என் பணப்பை ஒருபோதும் காலியாக இருக்காது. என் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுகின்றன.
மேலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஏராளமாக மீதமுள்ளது. நான் பற்றாக்குறையின் மனநிலையிலிருந்து மிகுதியின் மனநிலைக்கு மாறுகிறேன். நான் அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன். நான் அற்புதங்களைப் பெறுகிறேன். நான் ஒரு நடமாடும் அற்புதம். இந்த ஆணை பரலோகத்தில் முத்திரையிடப்பட்டுள்ளது. அது பூமியில் வெளிப்படும். 24 மணி நேரத்திற்குள் நான் என் சாட்சியத்தை பகிர்ந்து கொள்வேன். என் தொலைபேசி ஒலிக்கும், அது நல்ல செய்தியாக இருக்கும். என் கதவு தட்டப்படும், அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். 7வது அலை, கடன்களிலிருந்து முழுமையான விடுதலை. எஃபாத்தா, என் வாழ்க்கையைச் சுற்றியுள்ள கடன் சங்கிலிகள் இப்போது உடைக்கப்படட்டும். கிரெடிட் கார்டு கடன்கள், தனிநபர் கடன்கள், வீட்டுக் கடன்கள், வாகனக் கடன்கள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் பூஜ்யமாக குறைக்கப்படட்டும். கடனை ரத்து செய்வதற்கான ஒரு அற்புதத்தை நான் கோருகிறேன். கடனாளிகள் என் கடனை மன்னிக்கட்டும், அல்லது எதிர்பாராத வருமானம் மூலம் அனைத்து கடன்களையும் ஒரே நேரத்தில் அடைக்க எனக்கு சக்தி கிடைக்கட்டும். கடன் கொடுப்பவர்களின் அழைப்புகளிலிருந்தும் கடிதங்களிலிருந்தும் நான் விடுபடுகிறேன். நான் கடன் வாங்குபவன் அல்ல, கடன் கொடுப்பவன். நான் வால் அல்ல, தலை. நான் கீழே அல்ல, மேலே. கடனின் ஆவி, வெட்கத்தின் ஆவி, என் வாழ்க்கையை விட்டு வெளியேறு. நான் நிதி சுதந்திரத்தில் நடக்கிறேன். ஒவ்வொரு பில்லும் முழுமையாகவும் சரியான நேரத்திலும் செலுத்தப்படுகிறது. என் பெயருக்கு எதிரான ஒவ்வொரு சட்ட நடவடிக்கையும் கைவிடப்படுகிறது. என் கடன் அறிக்கை அதிசயமாக சுத்தப்படுத்தப்படுகிறது. நான் கடனில்லாத வாழ்க்கையை வாழ்கிறேன். இது என் தெய்வீக உரிமை. கேப்ரியல் அதிதூதரே, கடனிலிருந்து விடுதலை என்ற நற்செய்தியை கொண்டு வாருங்கள். கடனை அடைப்பதற்கான வழிகள் இப்பொழுது எனக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. நான் ஞானத்துடன் செயல்படுகிறேன். என் விடுதலை விரைவாக வருகிறது. நான் கடன் இல்லாதவன். நான் சுதந்திரமானவன். 8வது அலை, வருமான ஆதாரங்களின் பெருக்கம். கடவுளே, நீங்கள் பாலைவனத்தில் நீரூற்றுகளை உருவாக்கினீர்கள். இப்போது என் வாழ்க்கையில் புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்குங்கள். என் திறமைகள், என் பொழுதுபோக்குகள், என் யோசனைகள் ஆகியவை லாபகரமான முயற்சிகளாக மாறட்டும். நான் தூங்கும்போது கூட பணம் சம்பாதிக்கும் வழிகளை எனக்கு காட்டுங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான ஆதாரங்களை நான் கொண்டிருக்க வேண்டும் என்று ஆணையிடுகிறேன். என் வேலை அல்லது வியாபாரம் செழிக்கட்டும். எனக்கு பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைக்கட்டும். என் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை பெருகட்டும். என் தயாரிப்புகள் அல்லது சேவைகள் அதிக தேவையை பெறட்டும். நான் தொடும் அனைத்தும் பொன்னாக மாறட்டும். யோசேப்பைப் போல நான் இருக்கும் இடத்தில் செழிப்பு உண்டாகட்டும். என் கைகளின் உழைப்பு ஆசீர்வதிக்கப்படட்டும். நான் விதைக்கும் ஒவ்வொரு விதையும் 100 மடங்கு அறுவடையை கொண்டு வரட்டும். கேப்ரியல் அதிதூதரே, புதிய வருமான வாய்ப்புகள் பற்றிய செய்திகளை கொண்டு வாருங்கள். என் கண்கள் திறக்கப்படட்டும். என் காதுகள் கேட்கட்டும். நான் சரியான வாய்ப்புகளை அடையாளம் கண்டு தைரியத்துடன் செயல்படுவேன். என் நிதி ஆற்றல் வரம்பற்றது. நான் ஒருபோதும் ஒரே ஒரு வருமான ஆதாரத்தை மட்டும் சார்ந்திருக்க மாட்டேன். நான் செல்வத்தை உருவாக்கும் ஒரு கருவி. 9வது அலை, திருடப்பட்ட ஆசீர்வாதங்களை திரும்பப் பெறுதல். சர்வ வல்லமையுள்ளவரின் பெயரால், சாத்தானால் என்னிடமிருந்து திருடப்பட்ட ஒவ்வொரு நிதி ஆசீர்வாதமும் இப்போது 7 மடங்கு திரும்பப் பெறப்பட வேண்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். திருடன் பிடிபடும்போது அவன் 7 மடங்கு திருப்பிச் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நான் இப்போது என் இழந்த நேரத்தை, இழந்த வாய்ப்புகளை, இழந்த பணத்தை, இழந்த முதலீடுகளை திரும்பப் பெறுகிறேன். ஏமாற்றத்தால் நான் இழந்த அனைத்தும், மோசடியால் நான் இழந்த அனைத்தும், தவறான முடிவுகளால் நான் இழந்த அனைத்தும் இப்போது எனக்கு திரும்பக் கொடுக்கப்படுகிறது. வெட்டுக்கிளிகள் தின்ற வருடங்களை கடவுள் எனக்கு திருப்பித் தருகிறார். என் களஞ்சியங்கள் நிரம்பி வழிகின்றன. என் கோப்பைகள் தழும்புகின்றன. மீட்பு என்பது என் பங்கு. கேப்ரியல் அதிதூதரே, மீட்பின் செய்தியைக் கொண்டு வாருங்கள். தொலைந்து போன ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது போல என் திருடப்பட்ட ஆசீர்வாதங்கள் இப்போது என்னிடம் திரும்புகின்றன. வங்கிகள் செய்த தவறுகள் சரி செய்யப்படுகின்றன. சட்ட அமைப்புகள் எனக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கின்றன. எனக்கு எதிராக செய்யப்பட்ட ஒவ்வொரு அநீதியும் இப்போது நீதியாக மாற்றப்படுகிறது. நான் இழந்ததை விட அதிகமாக பெறுகிறேன். நான் இழப்பிலிருந்து லாபத்திற்குச் செல்கிறேன். என் பெரிய மீட்சி இப்போது தொடங்குகிறது. 10வது அலை, மிகுதியான அறுவடையின் பிரகடனம். நான் இப்போது என் வாழ்க்கையின் மீது ஒரு மிகுதியான அறுவடையை பிரகடனம் செய்கிறேன். நான் விதைத்த நல்ல விதைகள் இப்போது அறுவடைக்கு வந்துள்ளன. என் கடின உழைப்பு, என் நேர்மை, என் தாராள குணம் ஆகியவை
இப்போது எனக்கு பலன் அளிக்கின்றன. பரலோகத்தின் ஜன்னல்கள் திறக்கப்பட்டு இடமில்லாமல் போகும் அளவுக்கு ஆசீர்வாதங்கள் என் மீது ஊற்றப்படுகின்றன. என் களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பியுள்ளன. என் பாத்திரங்கள் புதிய திராட்சரசத்தால் நிரம்பி வழிகின்றன. நான் பற்றாக்குறையின் பருவத்தை விட்டு மிகுதியின் பருவத்திற்குள் நுழைகிறேன். என் அறுவடை பாதுகாக்கப்பட்டு திருடர்களிடமிருந்தும் பூச்சிகளிடமிருந்தும் பாதுகாக்கப்படுகிறது. நான் என் அறுவடையை ஞானத்துடன் நிர்வகிப்பேன். கடவுளுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் கொடுப்பேன். கேப்ரியல் அதிதூதரே, அறுவடை காலத்தின் வருகையை அறிவியுங்கள். நான் என் உழைப்பின் பலனை அனுபவிக்கிறேன். என் குடும்பம் என் செழிப்பில் மகிழ்ச்சியடைகிறது. நான் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என் வாழ்க்கை கடவுளின் நன்மையின் ஒரு சான்றாகும். அறுவடை இங்கே உள்ளது. அறுவடை இப்போது உள்ளது. நான் மிகுதியாக வாழ்கிறேன். என் கோப்பை நிரம்பி வழிகிறது. 11வது அலை. வணிக மற்றும் தொழில் வெற்றி. எஃபாத்தா, என் தொழில் மற்றும் வணிகத்தின் கதவுகள் இப்போது பரந்த அளவில் திறக்கப்படட்டும். நான் ஒரு தொழில் முனைவோராக இருந்தால் சரியான வாடிக்கையாளர்கள், சரியான முதலீட்டாளர்கள் மற்றும் சரியான ஊழியர்கள் என்னிடம் ஈர்க்கப்படட்டும். என் வணிகம் உள்ளூர் அளவிலிருந்து உலகளாவிய நிலைக்கு விரிவடையட்டும். நான் ஒரு ஊழியராக இருந்தால் என் திறமைகள் அங்கீகரிக்கப்படட்டும். எனக்கு பதவி உயர்வுகளும் பொறுப்புகளும் அதற்கேற்ற சம்பளமும் கிடைக்கட்டும். என் பணியிடத்தில் நான் ஒரு மதிப்புமிக்க சொத்தாக இருக்கிறேன். என் முதலாளிகளின் தயவை பெறுகிறேன். என் சக ஊழியர்களுடன் எனக்கு நல்ல உறவு இருக்கிறது. கேப்ரியல் அதிதூதரே, என் தொழில் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கான செய்தியை கொண்டு வாருங்கள். என் பெயர் உயர் பதவிகளுக்கு பரிந்துரைக்கப்படட்டும். என் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படட்டும். என் நேர்காணல்கள் வெற்றிகரமாக அமையட்டும். நான் செய்யும் வேலையில் நான் மகிழ்ச்சியையும் நிறைவையும் காண்கிறேன். என் வேலை என் நோக்கத்துடன் ஒத்துப்போகிறது. நான் என் வேலையின் மூலம் உலகுக்கு சேவை செய்கிறேன். அதற்காக நான் ஏராளமாக வெகுமதி பெறுகிறேன். என் தொழில்முறை வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. 12வது அலை. தெய்வீக ஞானம் மற்றும் யோசனைகளின் திறப்பு. கடவுளே, சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது போல நிதி முடிவுகளை எடுப்பதில் எனக்கு தெய்வீக ஞானத்தை கொடுங்கள். எங்கு முதலீடு செய்வது, எப்போது வாங்குவது, எப்போது விற்பது என்பதை எனக்கு காட்டுங்கள். மில்லியன்கள் மதிப்புள்ள யோசனைகளை என் மனதில் பதிவிறக்குங்கள். நான் பார்க்காத வாய்ப்புகளை பார்க்க எனக்கு உதவுங்கள். என் மனம் இப்போது பரலோகத்தின் படைப்பாற்றலுக்காக திறக்கப்பட்டுள்ளது. நான் பிரச்சனைகளை அல்ல, தீர்வுகளை காண்கிறேன். கடினமான பொருளாதார சூழ்நிலைகளிலும் செழிப்படைவதற்கான உத்திகளை நான் பெறுகிறேன். கேப்ரியல் அதிதூதரே, தெய்வீக உத்வேகத்தின் வார்த்தைகளை என் காதுகளில் கிசுகிசுக்கவும். நான் ஒருபோதும் குழப்பத்தில் செயல்பட மாட்டேன். என் ஒவ்வொரு நிதி அடியும் பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறது. நான் கடனில் சிக்க வைக்கும் அல்லது என் அமைதியை திருடும் விரைவில் பணக்காரராகும் திட்டங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறேன். என் செல்வம் நேர்மையான மற்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட வழிகளில் வருகிறது. நான் ஒரு ஞானமான நிர்வாகி. கடவுள் எனக்கு கொடுக்கும் அனைத்தையும் நான் பெருக்குகிறேன். என் ஞானம் என் மிகப்பெரிய சொத்து. 13வது அலை. குணப்படுத்தும் ஆற்றலின் கட்டவிழ்ப்பு. இப்போது குணப்படுத்தும் அதிதூதரான ரபேலை நான் அழைக்கிறேன். உங்கள் மரகத பச்சை ஒளியை என் உடல் முழுவதும் அனுப்புங்கள். என் தலையின் உச்சியிலிருந்து என் கால்களின் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு உயிரணுவும், ஒவ்வொரு திசுவும், ஒவ்வொரு உறுப்பும் இப்போது குணமடையட்டும். என் இரத்த ஓட்ட அமைப்பு, என் நரம்பு மண்டலம், என் சுவாச அமைப்பு, என் செரிமான அமைப்பு, என் எலும்புக்கூடு அமைப்பு அனைத்தும் தெய்வீக ஆரோக்கியத்திற்கு திரும்பட்டும். என் உடலில் உள்ள ஒவ்வொரு நோயும், ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு பலவீனமும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி நான் கட்டளையிடுகிறேன். புற்றுநோய் செல்கள் அழியட்டும். கட்டிகள் சுருங்கட்டும். நீரிழிவு நோய் குணமாகட்டும். உயர் இரத்த அழுத்தம் சீராகட்டும். நாள்பட்ட வலி நீங்கட்டும். ரபேல் அதிதூதரே, உங்கள் குணப்படுத்தும் தைலத்தால் என்னை அபிஷேகம் செய்யுங்கள். நான் பரிபூரண ஆரோக்கியத்தை அறிவிக்கிறேன். மருத்துவர்களின் அறிக்கைகள் மாறட்டும். நான் கடவுளின் அறிக்கையை நம்புகிறேன். அது நான் குணமடைந்தேன் என்று கூறுகிறது. என் உடல் பரிசுத்த ஆவியின் ஆலயம். அங்கே நோய்க்கு இடமில்லை. 14வது அலை. ஆன்மா மற்றும் உணர்ச்சிகளின் குணப்படுத்துதல். ரபேல் அதிதூதரே, என் உடலை மட்டும் குணப்படுத்தாதீர்கள், என் ஆன்மாவையும் குணப்படுத்துங்கள். என் இதயத்தில் உள்ள ஒவ்வொரு உடைந்த துண்டையும் சரி செய்யுங்கள்.
கடந்த காலத்தின் காயங்கள், துரோகங்கள், நிராகரிப்புகள் மற்றும் ஏமாற்றங்கள் அனைத்தையும் குணப்படுத்துங்கள். கவலை, மன அழுத்தம், பயம், பீதி மற்றும் துக்கம் ஆகியவற்றின் ஆவிகளை நான் கண்டிக்கிறேன். அவை என் மனதை விட்டு வெளியேற வேண்டும். உங்கள் சமாதானத்தின் பச்சை ஒளி என் மனதை நிரப்பட்டும். நான் அமைதியாகவும் தெளிவாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறேன். நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கப்படுகிறேன். கசப்பின் வேர்கள் பிடுங்கப்படுகின்றன. நான் அன்பிலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலும் நடக்கிறேன். என் உணர்ச்சிகள் சீரானவை. நான் மன அழுத்தத்தால் முடக்கப்படவில்லை. மாறாக கடவுளின் சக்தியால் பலப்படுத்தப்படுகிறேன். என் தூக்கம் ஆழமாகவும் புத்துணர்ச்சியூற்றுவதாகவும் இருக்கிறது. நான் காலையில் புதிய ஆற்றலுடனும் புதிய நோக்கத்துடனும் எழுகிறேன். என் ஆன்மா அமைதியாக இருக்கிறது. என் இதயம் முழுமையாக இருக்கிறது. நான் உணர்ச்சி ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறேன். 15வது அலை, உறவுகளின் குணப்படுத்துதல். ஓ ரபேல், அதிதூதரே, குணப்படுத்தும் தூதரே, என் உறவுகளில் உங்கள் தெய்வீக ஒளியை பிரகாசிக்கச் செய்யுங்கள். என் குடும்பத்தில், என் திருமணத்தில், என் நட்புகளில் உள்ள ஒவ்வொரு பிளவையும் குணப்படுத்துங்கள். தவறான புரிதல்கள், தகவல் தொடர்பு முறிவுகள் மற்றும் மன்னிக்கப்படாத குற்றங்கள் அனைத்தும் குணமடையட்டும். என் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு, மரியாதை மற்றும் புரிதல் வளரட்டும். பிரிந்த உறவுகள் மீண்டும் இணையட்டும். நச்சு உறவுகள் என் வாழ்க்கையிலிருந்து அன்பாக அகற்றப்படட்டும். எனக்கு ஆதரவளிக்கும், என்னை ஊக்குவிக்கும் மற்றும் என்னை உயர்த்தும் தெய்வீக உறவுகளை நான் ஈர்க்கிறேன். நான் என் துணைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என் துணை எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறார். என் குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். என் வீடு சமாதானத்தின் மற்றும் நல்லிணக்கத்தின் இடமாக இருக்கிறது. வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகளுக்கு பதிலாக சிரிப்பும் மகிழ்ச்சியும் என் வீட்டை நிரப்புகிறது. ரபேலின் குணப்படுத்தும் சக்தி என் சமூக வட்டத்தை ஊடுருவி ஒற்றுமையையும் அன்பையும் உருவாக்குகிறது. 16வது அலை, மனதின் புதுப்பித்தல் மற்றும் தெளிவு. ரபேல், அதிதூதரே, குழப்பம், சந்தேகம் மற்றும் எதிர்மறையான சிந்தனை முறைகளிலிருந்து என் மனதை சுத்தப்படுத்துங்கள். என் அறிவாற்றல் திறன்கள் கூர்மையாகட்டும். என் நினைவாற்றல் மேம்படட்டும். நான் தெளிவாக சிந்திக்கவும் ஞானமான முடிவுகளை எடுக்கவும் முடியும். சுய சந்தேகம் மற்றும் சுய அழிவு எண்ணங்கள் இப்போது அகற்றப்படுகின்றன. நான் கடவுளின் பார்வையில் மதிப்புமிக்கவன், திறமையானவன், நேசிக்கப்படுபவன் என்பதை நான் அறிவேன். தாமதப்படுத்தும் பழக்கம், சோம்பல் மற்றும் உத்வேகமின்மை ஆகியவை என்னிடமிருந்து நீக்கப்படுகின்றன. நான் கவனம், ஒழுக்கம் மற்றும் உந்துதலுடன் இருக்கிறேன். என் மனம் படைப்பாற்றல் மற்றும் புதுமையான யோசனைகளுக்கு ஒரு வளமான நிலம். நான் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். எளிதாக வளர்கிறேன். மனமூடுபனி நீங்கி தெய்வீகத் தெளிவு என் மனதை நிரப்புகிறது. நான் என் எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறேன். என் எண்ணங்கள் என் யதார்த்தத்தை உருவாக்குகின்றன. நான் ஆரோக்கியம், செல்வம் மற்றும் மகிழ்ச்சியின் எண்ணங்களை சிந்திக்கிறேன். 17வது அலை, மரபுவழி நோய்களை உடைத்தல். ரபேல், அதிதூதரே, கடவுளின் அதிகாரத்தால் என் இரத்த வரிசையில் உள்ள ஒவ்வொரு மரபுவழி நோயையும் ஒவ்வொரு தலைமுறை சாபத்தையும் நான் உடைக்கிறேன். நீரிழிவு, இதய நோய், புற்றுநோய், மனநலக் கோளாறுகள் மற்றும் என் முன்னோர்களை பாதித்த பிற நோய்களின் சுழற்சி என்னுடன் நின்றுவிடுகிறது. நான் ஒரு புதிய இரத்த உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறேன். இயேசுவின் இரத்தம் என் ஏவை சுத்தப்படுத்துகிறது. நான் என் முன்னோர்களின் பாவங்களுக்கு விலை கொடுக்க மாட்டேன். நான் என் முன்னோர்களின் நோய்களுக்கு ஆளாக மாட்டேன். நான் ஒரு புதிய படைப்பு. பழையவை கடந்துவிட்டன, எல்லாம் புதிதாகிவிட்டன. என் பிள்ளைகளும் அவர்களின் பிள்ளைகளும் இந்த மரபுவழி நோய்களிலிருந்து விடுபடுவார்கள். நான் என் குடும்பத்தில் ஒரு புதிய ஆரோக்கியமான பாரம்பரியத்தை தொடங்குகிறேன். ரபேலின் குணப்படுத்தும் சக்தி என் மரபணு வரைபடத்தை மீண்டும் எழுதுகிறது, தெய்வீக ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளின் வரைபடமாக மாற்றுகிறது. தலைமுறை சாபங்கள் உடைக்கப்பட்டுள்ளன. தலைமுறை ஆசீர்வாதங்கள் இப்போது பாய்கின்றன. 18வது அலை, முழுமையான ஆரோக்கியத்தின் பிரகடனம். நான் இப்போது என் வாழ்க்கையின் மீது முழுமையான ஆரோக்கியத்தை பிரகடனம் செய்கிறேன். ஆவி, ஆன்மா மற்றும் உடல். நான் நோய்வாய்ப்பட்டவன் அல்ல, குணமடைகிறேன். நான் ஏற்கனவே குணமடைந்து விட்டேன். இயேசுவின் காயங்களால் நான் குணமடைந்தேன். என் உடல் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறது. என் நோய் எதிர்ப்பு அமைப்பு வலுவாகவும் துடிப்பாகவும் இருக்கிறது.
நான் நோய் தொற்றுகள், வைரஸ்கள் மற்றும் நோய்களை எதிர்க்கிறேன். நான் ஆரோக்கியமான உணவை உண்கிறேன், என் உடலை மதிக்கிறேன். நான் நீண்ட, ஆரோக்கியமான, சக்திவரேண்டமான வாழ்க்கையை வாழ்வேன். என் கண்கள் மங்காது, என் இயற்கை சக்தி குறையாது. நான் வயதானாலும் நான் வலிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பேன். ரபேல் அதிதூதர் என் நிரந்தர குணப்படுத்தும் துணை. நான் ஆரோக்கியத்தின் ஒளியை பரப்புகிறேன். நான் சந்திக்கும் மக்கள் என் இருப்பால் குணமடைகிறார்கள். நான் ஆரோக்கியத்தின் ஒரு உயிருள்ள சாட்சி. இது என் உரிமை. இது என் யதார்த்தம். நான் முழுமையாக இருக்கிறேன். 19வது அலை, வெற்றியின் முத்திரையிடுதல். இப்போது பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் பெயரால் இந்த ஜெபத்தில் செய்யப்பட்ட ஒவ்வொரு பிரகடனமும், ஒவ்வொரு ஆணையும், ஒவ்வொரு கோரிக்கையும் முத்திரையிடப்படுகிறது. மிக்கேல், கேப்ரியல் மற்றும் ரபேல் ஆகிய பிரதான தூதர்கள் இப்போது செயல்படுகிறார்கள். பரலோகத்தின் சக்கரங்கள் எனக்காக சுழல்கின்றன. மாற்றத்தின் காற்று வீசுகிறது. என் விடுதலை உறுதியானது. என் நிதி அற்புதம் உறுதியானது. என் குணப்படுத்துதல் உறுதியானது. சாத்தானால் இதை தடுக்க முடியாது. மனிதனால் இதை நிறுத்த முடியாது. சந்தேகத்தால் இதை தாமதப்படுத்த முடியாது. இது முடிந்துவிட்டது. பரலோகத்தில் எழுதப்பட்டுள்ளது. பூமியில் வெளிப்படுகிறது. நான் என் விசுவாசத்தின் நங்கூரத்தை வீசுகிறேன். நான் பொறுமையுடன் காத்திருக்கிறேன், ஆனால் முழுமையான எதிர்பார்ப்புடன். என் சாட்சியம் தயாராக உள்ளது. என் புகழின் பாடல் என் உதடுகளில் உள்ளது. நான் வெற்றியை பார்க்கிறேன். நான் வெற்றியை உணர்கிறேன். நான் வெற்றி. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் வெற்றி இப்போது என்னுடையது. இது கடவுளின் வாக்குறுதி. இது என் யதார்த்தம். 20வது அலை, நன்றி செலுத்துதல் மற்றும் பெறுதல். தந்தையே, உங்கள் உண்மையுள்ள அன்புக்காக நன்றி. இயேசுவே, உங்கள் தியாகத்திற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி. மிக்கேல், கேப்ரியல், ரபேல் அதிதூதர்களே, உங்கள் விரைவான சேவைக்காக நன்றி. இந்த ஜெபத்திற்கு ஏற்கனவே பதிலளிக்கப்பட்டதற்காக நான் நன்றி கூறுகிறேன். அற்புதம் என் கைகளில் இல்லாவிட்டாலும் அது என் வழியில் இருப்பதை நான் விசுவாசத்தால் அறிவேன். நான் இப்போது என் இதயத்தின் கதவுகளை திறந்து இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறேன். நான் தகுதியானவன், ஏனென்றால் உங்கள் கிருபை என்னை தகுதியுள்ளவனாக்குகிறது. நான் திறந்த கரங்களுடன் பெறுகிறேன். நான் நன்றியுள்ள இதயத்துடன் பெறுகிறேன். என் வாழ்க்கை ஒருபோதும் பிரயோஜனம் இருக்காது. இந்த நாள் என் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. பற்றாக்குறையின் நாட்கள் முடிந்துவிட்டன. நோயின் நாட்கள் முடிந்துவிட்டன. கண்ணீரின் நாட்கள் முடிந்துவிட்டன. இப்போது மிகுதி, ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியின் காலம் தொடங்குகிறது. நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் அது முத்திரையிடப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆமென். ஆ மே ஆ மே ஆ மே முடிந்தது. பரலோகத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டுவிட்டது. அற்புதம் ஏற்கனவே உங்கள் வழியில் உள்ளது. 24 மணி நேரத்திற்குள் நீங்கள் ஒரு சாட்சியத்தைக் காண்பீர்கள். ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு மின்னஞ்சல், ஒரு எதிர்பாராத பரிசு, ஒரு திடீர் குணமடைதல். கவனமாக இருங்கள். விழிப்புடன் இருங்கள். உங்கள் அற்புதத்தை வரவேற்கத் தயாராக இருங்கள். இந்த ஜெபச் சங்கிலியை உடைக்காதீர்கள். இந்த சக்தி வாய்ந்த வார்த்தைகள் தேவைப்படும் 3 பேருக்கு இந்த வீடியோவை உடனடியாக அனுப்புங்கள். நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் அதிகமாகப் பெறுவீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்தவும், பரலோகத்துடன் உங்கள் உடன்படிக்கையை முத்திரையிடவும் கீழே உள்ள கருத்துகளில் நான் என் நிதி அற்புதத்தையும் குணப்படுத்துதலையும் 777 எஃபாத்தா மூலம் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழுதுங்கள். இப்போது கொண்டாடுங்கள், ஏனென்றால் உங்கள் வெற்றி வந்துவிட்டது.